மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் நீதித்துறை மேல் நம்பிக்கை வரும், காவல்துறை மேல் நம்பிக்கை வரும். இது போன்ற உடனடியாக தண்டனைகள் நீங்க 10-15 வருஷம் இழுத்து 18 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுத்து அந்த குற்றவாளிக்கே வந்து வயசாகி போய் அது இல்லாம உடனே முடிஞ்சது பெருசு. இவங்க எல்லாருமே ஜெயில தான் ஃபீல் பண்ணுவாங்க. தவறு செஞ்சதுக்கு அப்புறம் தான் பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 11 பேர் செஞ்ச செயல்கள்லாம் மிகப்பெரிய கொடூரம், சாதா செயல்களே இல்லை. ஒரு பொண்ணை அடிச்சு பெல்ட்டால் அடிச்சு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அண்ணா அண்ணான்னு கதற வீடியோலாம். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க 100 பக்கத்துக்கு. ஆமாம், 100 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல். இது 100 பக்கம்லாம் கம்மி, 1200 பக்கம் 1200 பக்கம் இருக்கும். பொள்ளாச்சி இதுக்கு 1200 பக்கம் குற்றப்பத்திரிகை. ஆட்கள் ஜாஸ்தி, 11 பேர் இல்லை. அதுல குற்றவாளி தன் தரப்புல இருந்து வந்து எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்கு, எங்க அப்பா அம்மா இல்லைன்னு இப்படிலாம் சொல்றீங்க. இதை செய்யும்போது உனக்கு எங்க வச்சதெல்லாம். வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி குற்றவாளியான ஞானசேகரன். அந்த ஞானசேகரனுடைய தீர்ப்பு இன்னைக்கு வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். தீர்ப்பு வந்து குற்றவாளின்னு நிரூபிச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம கார்த்தி சார் மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஞானசேகரன் தீர்ப்பு வந்துருச்சு. இந்த ஞானசேகரன் சொல்லும் போதே கூட ஒரு வார்த்தையை பயங்கர ஃபேமஸ், யார் அந்த சார். யார் அந்த சார்னு ஒரு ஃபேமஸாக இருந்தது. இது கடந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னால நடந்த ஒரு நிகழ்வு இல்லையா? டிசம்பர் மாதம் 24 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இது. ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதியே உங்களுக்கு வந்து இந்த கேஸை பற்றி வெளில பேச ஆரம்பிச்சது. 25க்கு அப்புறம் தான் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மிகப்பெரிய விஷயம் என்னென்னா குறுகிய காலத்தில் முடித்ததே மிகப்பெரிய விஷயம். இல்லை, எதுக்காண்டி இந்த குறுகிய காலம்? இப்போ 5 மாதம் குற்றச்சாட்டு வந்துருச்சு, அதுக்காண்டி ஒரு குறுகிய காலத்தில் முடிச்சிட்டாங்க. இல்லை பரவாயில்ல, எந்த காரணமாக இருந்தாலுமே ஒரு 5 மாதத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறதே இந்திய நீதித்துறையில் பெரிய விஷயம். பல்வேறு வழக்குகள் தெரியும், வருடக்கணக்காக. பொள்ளாச்சி கூட இப்போ ரீசெண்டாக அதுக்கு பொள்ளாச்சியே உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு நடந்து? பொள்ளாச்சி நடந்தே 5-6 வருஷத்துக்கு ஆச்சு. அதுக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்தது. அந்த நிலையில ஒரு 5 மாதத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு வருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எப்படி பாக்குறது சார்? இந்த தீர்ப்பு 5 மாதத்துக்குள்ள வருதுங்கும் போது நம்ம எப்படி அரசியல் ரீதியா இப்போ இவங்கள இல்லை நிறைய உங்களுக்கு இல்லை இப்போ நிறைய, அதாவது முன்பு மாதிரி சமூக ஊடகங்களோட வளர்ச்சிலாம் முன்பு இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கு. நிறைய மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அரசியல்வாதி மாறிட்டாங்க பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார், அவங்க ஒரு டேக்கை வச்சுக்காங்க. ஒரு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேஷ்டேக் போட, யார் அந்த தம்பி, இந்த மாதிரி ஆரம்பிச்ச இடத்துல அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி முக்கியமான வழக்குகள் இருக்கு இல்லையா, அந்த பாலியல் ரீதியான வழக்குகள், இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே இதே போன்று குறுகிய ரீதியில் செயல்பட்டு தீர்ப்பு வந்தால் அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில சொல்றதுக்கு பயப்படுவாங்க, முகம் தெரியக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. இது எல்லாமே இருக்கு. அனைத்தையும் கணத்தில் கொண்டு இதுல வந்து அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த பொள்ளாச்சி இதுலேயும் அரசியல் சம்மந்தப்பட்டது. இல்லை, இதுலேயும் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கான்ட்ரவர்சியாக போச்சு இல்லை, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் இந்த வழக்கோட ஆரம்பத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு அத்துமீறி நுழைந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு ஞானசேகரன் என்பவர். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் அடுத்தவர் உள்ள புக முடியாத ஒரு கேம்பஸுக்குள்ள ரொம்ப சர்வசாதாரணமாக ஒருத்தர் வந்துட்டு போறாருன்னா அவருக்கு அரசியல் பின்புலம் இருக்கா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. பத்திரிகை கூட இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த வழக்கில் வந்து இப்போ பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு தண்டனை வரும்போது டீட்டெயிலாக தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அதான் இப்போ அதான் இந்த கேஸோட ஆரம்பம் இதுதான். அதில் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தருடைய பேரெல்லாம் வந்து பேசப்பட்டது. நம்ம தான் மறைச்சு வச்சுருவோம். இபிஎஸ் வந்து இன்னும் தண்டனை, இந்த தீர்ப்பே வந்து முழுமையாக இல்லை, பல பேர் மறைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த தண்டனை இதில் வந்து அந்த பெண் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டார். அது வந்து இப்போ நிரூபணமாயிருக்கு. அவர் இவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லுவாங்கல்ல கோர்ட்ல, நாங்க வந்து ஒன்றும் செய்யல, நாங்க தவறு செய்யல. சைதப்பட்ட நடுவர் மன்றம் அங்கிருந்து சொன்னார் ஞானசேகரி, எம்எல்ஏ ஆதாரங்கள் இல்லாம குற்றச்சாட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் யாரும் நானும் ஒத்துக்குவானா, நான் தான் எல்லாம் செஞ்சேன் ஒத்துக்க மாட்டானுங்க. அதனால அப்படிதான் சொன்னது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தாமதமாகும் அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். ஏன்னா அரசியல் பின்புலம் கொண்ட வழக்கு அது இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ ப்ரூவ் ஆயிருக்கு. அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்ல வரல, அது இந்த வழக்கை தாமதப்படுத்தாமல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் மக்களுக்கு. இல்லை, இப்போ இன்னொரு டவுட் சார். இப்போ ஞானசேகரன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய தப்பு அது அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கான்னு நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கோம்.
இதுக்கு முன்னாடி அவன் மேல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. அது போலீஸ் தரப்புலயே சொல்லப்பட்டது. அப்பவே அவங்க ஏன் கைது செய்யல அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கேட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு அமைச்சரோட அந்த புகைப்படம் எல்லாம் வெளியே இருந்தது. நீங்க திராவிட முன்னேற்ற கழக புகைப்படம்லாம் வெளியில வந்தது. அப்புறம் மறுத்தாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க. யார் வேணா யாரோட கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க, இது ஒரு காரணமாகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இத இபிஎஸ் போன்றவர்கள் இன்னும் மறுக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இபிஎஸ் போன்றவர்கள் மறுக்கிறாங்க. இந்த வழக்கோட தன்மை மிக கொடூரமானது. நம்பர் 1 மிக கொடூரமானது. ஒரு அத்துமீறி நுழைஞ்சு ஒரு மாணவிக்கு பாலியல் குற்றச்சாட்டு ஏற்படுத்துறது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். அந்த குற்றத்தை இன்றைக்கு அவன் குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது மிக சந்தோஷமான வரவேற்கத்தக்க விஷயம். அதான் அவர் மேலே நிறைய இது வழக்கெல்லாம் பெண்கள் நிர்வாணப்படுத்துதல். ஆமா, அவங்க வழக்குகள் என்னென்ன ஆதாரங்களை அளித்தல், பெண் நிர்வாணப்படுத்தி ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க, அப்புறம் அசிங்கமாக பேசுதல், அத்துமீறுதல், பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. பொதுவாக இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 பேர் மேலே சாகுமுறை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆயுள் அதே ட்விஸ்டாக இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு வரும்போது சாகுமுறை ஆயுள் தண்டனை. இப்போ இதுக்கு ஏன் டிலே பண்ணணும்? இல்லை, தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட், அதாவது தண்டனை விவரம் தான் பின்னர் அறிவிக்கப்படும். இன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை ஆயிடுச்சு, அன்னைக்கு புதன்கிழமை ஆயிடுச்சு, புதன் ஆயிடுச்சு. இன்னும் ஜட்ஜ்மெண்ட் விவரங்கள் எழுதி ஒரு சில தீர்ப்பில் உடனே கொடுப்பாங்க, ஒரு சில நீதிமன்ற நடவடிக்கை அது. சனி ஞாயிறு கோர்ட் லீவு, திங்கட்கிழமை கொடுக்குறாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலயும் மிகப்பெரிய ஒரு தண்டனை எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது மிகப்பெரிய குற்றம். அதிகபட்சம் என்ன, நம்ம நீதிபதி கிடையாது, அதிகபட்சம் ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா? அது தண்டனத்தினுடைய தன்மையை பொறுத்து, இன்னொன்னு நீதிபதி அந்த குற்றத்தை எப்படி பார்க்கிறார் பொறுத்து, சாட்சிகள் அனைத்தையும் விசாரித்து அவர்கள் என்ன கோணத்துல தீர்ப்பு எழுதியிருக்காங்க, அதற்காக அவங்க என்னென்ன தீர்ப்புல இன்னும் முழு தீர்ப்பு படிச்சு பார்த்தா முழு தெரியும். நமக்கு தெரிஞ்ச மொத்தமான தீர்ப்பு மட்டும்தான் வெளியில தெரியுது. அவங்க காரணங்கள் நிரூபணம் அவ்வளவுதான். மற்றபடி பின்னாடி தான் தண்டனை என்னன்றது நமக்கு இப்ப தெரியாது. பொதுவா நீங்க பார்க்க போனீங்கன்னா நம்ம பொதுவா தான் அதுல பேச முடியும். நம்ம வழக்குக்குள்ளலாம் போல அது வழக்கறிஞர்கள் பேச வேண்டிய விஷயம். பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும், உடனடியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இந்த உடனே விசாரித்து தண்டனை கொடுத்தாதான் மற்றவர்கள் அந்த செயலுக்கு துணிய மாட்டாங்க. இதோட அடிப்படை சாராம்சம் அதுதான். நீங்க பொள்ளாச்சி சம்பவத்திலையும் சரி, பொள்ளாச்சி சம்பவமே 5-6 வருடங்கள் வழக்கு இழுபட்டு அதுக்கப்புறம் கடைசியில் கொடுத்துருக்கு. இது கொடுத்த 1 மாதத்துக்குள்ள இப்போ இந்த தீர்ப்பும் வருது. இது போன்ற தீர்ப்புகள் தொடர்ந்து வருவது என்பது பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்ய யாரும் துணியாமல் இருப்பதற்கு உதவி செய்யும். மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல், நீதித்துறை மேல் நம்பிக்கை வரும், காவல்துறை மேல் நம்பிக்கை வரும். இது போன்ற உடனடியாக தண்டனைகள் நீங்க 10-15 வருஷம் இழுத்து 18 வருஷம் கழிச்சு தீர்ப்பு கொடுத்து அந்த குற்றவாளிக்கே வயசாகி போய் அது இல்லாம உடனே முடிஞ்சது பெருசு. அதுல குற்றவாளி தன் தரப்புல இருந்து எனக்கு 8 வயசு குழந்தை இருக்கு, அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அப்படின்னு கோர்ட்ல செல்லுபடி ஆகும். இதெல்லாம் செய்யும்போது உனக்கு தெரியாதா? அது பெண் குழந்தை இருக்குங்கிற, பெண் குழந்தை உனக்கு, நீ ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கிற வயசுல சின்ன குழந்தை அது வச்சிருக்க, உனக்கு எப்படி துணி வந்தது? அப்ப அந்த பாதிக்கப்பட்டதும் பெண் தான்ற கொஞ்சம் அறிவு கூட இல்லைல்ல. இன்னைக்கு எனக்கு பெண் குழந்தை இருக்கு, எங்க அப்பா அம்மா இல்லைன்னு இப்படிலாம் சொல்றீங்க. இதை செய்யும்போது உனக்கு எங்க வச்சதெல்லாம் ஜெயில ஃபீல் பண்ணிட்டு போறோம். நம்மளெல்லாம் கைவிட்டாங்கடா. இப்ப இவங்க எல்லாருமே ஜெயில தான் ஃபீல் பண்ணுவாங்க. தவறு செஞ்சதுக்கு அப்புறம் தான். பொள்ளாச்சி சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 11 பேர் செஞ்ச செயல்கள்லாம் மிகப்பெரிய கொடூரம், சாதா செயல்களே இல்லை. அது பொண்ணு அடிச்சு பெல்ட்டால் அடிச்சு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அண்ணான்னு கதற வீடியோலாம். அதுக்கு வழக்கறிஞர் வாதாட வந்தவங்களே ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு கொடூரமான அந்த அவங்களோட சாட்சிகள்லாம் இருந்திருக்கு, அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் இருந்திருக்கு. அதே போன்றுதான் இந்த கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அரசியல் பின்புலம்லாம் இருந்திருக்கு. காவல்துறை பண்ணி முதலில் பண்ணி மிகப்பெரிய தவறு. இதற்கு முன்பாலே அவருக்கு பல்வேறு வழக்குகள் இருந்தபோது அவர் நடவடிக்கை எடுக்காது தவறாக இருந்தது. இந்த இதில் முதல் இது தான். அப்புறம் இப்போ அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால இந்த கேஸ் சரியாக நடக்காது, சிபிஐக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது கோர்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு 3 IAS அதிகாரிகள் கொண்ட இவங்களை IPS அதிகாரிகளை கொண்டு 3 பேர் புலனாய்வு குழு அமைச்சது. அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. 100 பக்கத்துக்கு. ஆமா, 100 பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல். இது 100 பக்கம்லாம் கம்மி, 1200 பக்கம் 1200 பக்கம் இருக்கும். பொள்ளாச்சி இதுக்கு 1200 பக்கம் குற்றப்பத்திரிகை. ஆட்கள் ஜாஸ்தி, 11 பேர் இல்ல. அதுல ஒவ்வொரு குற்றவாளியோட தன்மை இருக்கு, குற்றவாளியோட தன்மையெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க அதுல.
அக்யூஸ் A1ஓட தன்மை என்ன, A2ஓட தன்மை என்ன, A3ஓட தன்மை என்ன, குற்றம் அதிகமாக புரிஞ்சிருக்க எல்லாம் விவரித்து வரதில் உங்களுக்கு பக்கங்கள் ஜாஸ்தி. இதே 100 பக்கம் இருக்குது. 100 பக்கம் ஃபுல்லாக முழுக்க படித்து விட்டு தான் இவங்க கருத்தெல்லாம் சொல்ல முடியும். நமக்கு பொதுவாக தெரிந்தது அவருக்கு வந்து குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்னொரு சார், இப்போ திமுக ஆட்சி அப்படின்னா இப்போ ஆளும் அரசு இப்போ திமுக ஆட்சி தான். இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு நிறைய பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரிக்குது, பாலியல் வன்கொடுமை அதிகரிக்குது. கண்டிப்பா அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அந்த பெண்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் திமுக தலைவர்களோ இல்ல தலைவர்களோ உறுப்பினர்கள் யாராச்சும் இருக்காங்க, அது பேக் எண்ட்ல வந்து ஏதோ அரசியல்வாதி இருக்காங்கன்னு தெரியுது. இப்போ ரீசெண்டாக அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சொன்னாங்க, ஒரு என்னை வந்து இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணார், இன்னொருத்தர் அமைச்சர் என்னை போய் உதவியாளர்கிட்ட இன்ட்ரோ பண்ணாருன்னு. இதை பார்க்கும்போது ஏன் இது சீக்கிரம் நடவடிக்கை இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டுறாங்க, இதை மறைக்க பார்க்குறாங்களா? அதாவது நீங்கள் திமுக ஆட்சியில் பொதுவாகவே அரசியல்வாதிகள் பின்புலம் எல்லா குற்றவாளிக்கும் இருக்குன்றது நமக்கே தெரியும். ஆனால் திமுக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு தவறான அதிருப்தி மக்களுக்கு இருக்குது. இதை முதலில் சரி செய்ய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் ஏற்படாமல் அவங்க பார்த்துக்கணும், ஆளும் தரப்பு பார்த்துக்கணும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு வரிசையாக வந்ததுன்னா மக்களுக்கு ஒரு அதிருப்தி இந்த குற்றத்தில் மாற்றதை ஃபர்ஸ்ட் அதான் இவங்க சேர்க்கும் போது எல்லாரையும் சேர்த்துறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் எவ்வளோ பெரிய அக்யூஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போய் எல்லாத்தையும் ஃபோட்டோ வேறு எடுத்துடுறாங்க. நேராக போய் எல்லா அமைச்சரோட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அது வீட்டில் மாட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் பிடிக்கும் போது ஃபுல்லாக அது வெளியில் வருது. இல்லை அந்த ஃபோட்டோ வச்சு தான் அதுதான் இப்போ நீங்கள் யாரை வேணா சேர்க்கலாம், யாரை வேணா நீங்கள் கட்சியில் வச்சுக்கலாம் அப்படின்னு நிலைமை இல்லாமல் சரியானபடி ஆட்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் உங்கள் பேர் கெட்ட பேர் ஆகாது. அது எந்த அரசியல் கட்சியும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆள் வந்து எத்தனை இங்கே இருக்கிற தேசிய கட்சியிலேயே எத்தனை உறுப்பினர்கள் தெரியுமா கேஸ் இருக்குது, எத்தனை ரவுடி லிஸ்ட் இருக்கிறவங்க தெரியுமா எல்லா கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க. உறுப்பினராக இருக்கிறத விடுங்க, நிர்வாகியாக இருக்காங்க. நிர்வாகி நான் திமுக காரம்மா, ஒருத்தன் நான் திமுக காரம்மா, ஒருத்தனை வந்து நாங்கள் தான் சென்ட்ரல் ஆள்றோமானுங்க. எல்லா பேரையும் அக்யூஸ்டில் இருக்குது. தலைமை அவர்களை சரியான ஸ்கூட்னி செஞ்சு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி கெட்ட பேர்கள் அந்த கட்சிக்கும் சேர்ந்து வரத்தான் செய்யும். இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என்னென்னா விரைவில் தீர்ப்பு வந்தது, நல்ல தீர்ப்பு வந்தது, நல்ல ஒரு தீர்ப்பு வந்தது. எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். பெண்களுக்கு நல்லதா மக்கள் எதிர்பார்க்கிற தண்டனை வந்தா நல்லா இருக்கு, இன்னும் சந்தோஷம். ஆமா, தண்டனை விவரம் வந்து மக்கள் எதிர்பார்க்கிறது, அனைவரும் எதிர்பார்க்கிறது. ஒரு அதுல அவங்க அரசு வழக்கறிஞரே சொல்லியிருக்காங்க, குற்றத்தின் தன்மை மிக கடுமையானது, அதனால நாங்கள் அதிகபட்ச தண்டனை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச தண்டனை என்னங்கிறது அவங்க தான் நிர்ணயிக்கணும். பொதுவாக இது போன்ற வழக்குகளில் உடனடியாக தீர்ப்பு வருவது நல்லது. இதுதான். ஓகே சார், கடைசி ஒரு கொஸ்டின். இந்த தீர்ப்பு வந்து குற்றவாளின்னு வந்துருச்சு, இப்போ தண்டனை வந்துருச்சு, அதிகபட்ச தண்டனை வந்துருச்சுன்னா இதை வச்சு திமுக அரசு தப்பிக்க நினைக்க இந்த மக்கள் வந்து இது ஞானசேகரனோட திமுக அரசு தொடர்புன்னு சொல்கிறாங்களே, இப்போ தண்டனை வந்துருச்சு அப்படின்னா இதை வச்சு திமுக அரசு அரசியல் செய்யுமா, இல்லை வந்து இப்போ இதுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு திமுக அவங்க எதுக்குமே தொடர்புலன்னு சொல்லிட்டாங்களே ஏற்கனவே. அவங்களை கைது செஞ்சது என்ன, அவங்க கைது செய்யறதுக்கு டிலே பண்ணதுல தான் பிரச்சனை வந்தது. அந்த வழக்கு பதியப்பட்ட உடனே கைது செய்ய யார் அந்த சார்னு எடப்பாடி வச்சாங்கல்ல, இப்போ திமுக தானே டார்கெட் பண்ணி சொன்னாரு. யார் அந்த சார்? இபிஎஸ் அவர்கள் சொன்னது வந்து திமுக தான் சொன்னாரு. திமுகவை பேஸ் பண்ணி தான் ஒரு திமுகவிற்கு முக்கிய பிரபலம் தான் சொன்னாரு. யார் அந்த சார்ன்ற கேள்வியோட தான் இருக்கு. அந்த கேள்விக்கு இன்னும் விடை தெரியல தான் இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. ஆனா திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக கட்சியை விட்டுலாம் நீக்கினாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. அதெல்லாம் எல்லா கட்சியிலும் பண்றது, எல்லா கட்சியிலும் பண்ணதான். என்ன இவங்க வழக்கு பதியப்பட்டதிலிருந்து கைது செய்யப்பட்ட காலங்கள் இருக்கிற நடுவில் அந்த காலங்கள் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் அவரை காப்பாற்ற பல்வேறு முயற்சிகள் நடந்தது அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்த வழக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா அது காவல்துறை ஒரு காரணம், அதிமுக ட்ரெண்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம், மக்கள் ஒரு காரணம், அதிமுக யார் இந்த சாலம் எதிர்கட்சி செய்யறது தானே. அந்த எதிர்கட்சி எப்படா ஆளுங்கட்சி தவறு பண்ணும். பொள்ளாச்சி மட்டும் வரும்போது இவங்க எப்படி அதிமுக பண்ணாங்கல்ல அதே தான் திமுக பண்ணாங்களா? ஏன்னா நல்லதான் பண்றாங்க, மக்களுக்கு நல்லதான் பண்றாங்க, இருந்தாலும் எதிர்கட்சி பண்ற வேலை கரெக்டா செய்யறாங்களான்னு கேட்கிறேன். எதிர்கட்சி பண்ற வேலை சரியா செஞ்சதுனால தானே இவ்வளவு பேசப்பட்டது. அதிமுக எதிர்கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்காண்டி கேட்கிறேன். அதிமுக எதிர்கட்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுக தான் இன்னைக்கு எதிர்கட்சி தான். சில விஷயத்துல சொல்லுவாங்களா, பிஜேபி தான் போய் எதிர்கட்சி, அதிமுக நீங்க அந்த அண்ணாமலை டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாரு. அதனால வந்து பிஜேபி இருக்கிற லைம்லைட்ல இருக்க மாதிரியே தெரிஞ்சது. இன்னைக்கு யாரும் பேசலங்கிறதுனால சொல்ல முடியாது. முக்கியமான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்கட்சி இப்போ வரைக்கும் அதிமுக தானே. ஓகே சார், மிக்க நன்றி சார். தண்டனை விவரங்கள் என்னன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். நன்றி. நன்றி.